கார்நகர் களபூமி பாலாவுடை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் எப்படி இங்கே தான் தோன்றியாக வந்தா என்ற நிகழ்வை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிஞ்சா இணலிலே தான் தோன்றியாக இருந்து எழுந்தருளி நமது பாலாவுடை மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய புகழை பெருமையை நான் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதில் சரி பிழை ஏதும் இருப்பின் மன்னித்துக் கொள்ளவும். தான் தோன்றியாக எழுந்தருளிய ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் சூழல் இப்போது பாதுகாப்பில்லாமல் இருப்பதை அவதானித்து இங்கே ஆலயத்துக்கு சொந்தமான நிலங்களிலே விரயம் செய்யும் பணங்களை தென்னம்பிள்ளைகளாக உருவாக்கி விட்டால் பாதுகாப்பாக அம்மாளுடைய பரிகலங்கள் இருக்கும். இப்போ நவீன வசதி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி ஒரு 5 வருஷ காலத்திலே அம்பாளுக்கு தேவையான இளைஞர்கள் பறிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சைவ இளைஞர்களே சிந்தித்து பாருங்கள். இது சிறப்பான கருத்து. இதை செவிமடுத்து கேட்டு நடைமுறைக்கு வந்தால் நானில்லா காலங்களிலும் கூட இந்த இன்னாராலே இந்த உபதேசத்தினாலே இப்படி ஒன்று உருவாக்கப்பட்டது, இதனாலே பலன் அடைகிறார்கள் என்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செயலை கருத்தில் கொண்டு முன்வாருங்கள், செயல்படுத்துங்கள், உங்களுடைய பெயர்களை நிலைநாட்டுங்கள். வீண் விரயமாகும் பணங்களை உபயோகப்படுத்தும் நடவடிக்கைக்காக இந்த கருத்தை நான் உங்களுக்கு பரிமாறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் பிறகு முன்பே இந்த பாலாவுடைய ஆலயத்தில் தாந்தோன்றி எழுந்தள்ளிய ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் பூசை வழிபாட்டுக்காக அந்தனர் பயந்து வர மாட்டார். அந்த அந்தனருக்கு உதவியாக பரிகலமாக சுருட்டு தொழிலாளர்கள் சேர்ந்து வந்துதான் இந்த பூசை வழிபாட்டை நிறைவு செய்தார்கள். இதை நான் இருக்கும்போது நமது மக்கள் அறிந்து கொள்வதற்காக இப்போது ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடற்கரை ஓரத்திலே சாந்தோண்டியா குறிஞ்சா எண்ணிலே இருந்த முத்துமாரி அம்மாளை ஆதரித்து வழிபட்டவர்கள் ஆரம்ப நிகழ்வாக கடலுணவை பரிமாறி வழிபட்டு வந்தார்கள். காலப்போக்கிலே அதை மாற்றி அமைப்பதற்காக அந்தர்கள் ஆலோசனைப்படி அம்பாளுடைய ஆலயத்திற்கு பூசை செய்ய வரும் அந்தனர் கடும் பயபக்தியோடு வருவார். அவருக்கு வழித்துணையாக பரிகலமாக சூட்டு தொழிலாளர்கள் சேர்ந்து வந்தே அந்த வழிபாடுகளுக்கு உதவி புரிந்ததை மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன். இந்த வகையிலே இந்த பரிகலமாக வந்த சுழுட்டு தொழிலாளர்களுக்காக ஒரு விழா ஒன்றையும் தீர்த்தோற்சவம் இந்த விழாவையும் இந்த கோயில் நிர்வாகம் வழங்கியிருந்தது. அந்த விழா இன்று வரை சிறப்பாக நடந்து வருவதை கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த விழாவிலே ஒரு அற்புதமான செயல் தீர்த்தோற்சவம். சுண்ணம் முடித்து அந்த தீர்த்தமாட செல்லும் போது சுண்ணம் முடித்து தான் அந்த தீர்த்தோற்சவ குன்றுக்கு சென்று வருவது வழக்கம்.
அது இன்றும் சிறப்பாக சுருட்டு தொழிலாளர் நடாத்தி வருவதை மீண்டும் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காலாகாலமாக இந்த விழாவை 5 ரூபா 10 ரூபாவில் சேர்த்து செய்து வந்த திருவிழா இன்று பெருந்தொகை பணம் தேவைப்படும் காரணத்தினால் அடியார்கள் சுருட்டு தொழிலாளர்கள் மிகவும் பஞ்சிப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் மட்டுப்படுத்திய அளவு 40 தொழிலாளர்கள் இந்த விழாவிலே பங்கு கொண்டு நடாத்தி வருகின்றார்கள். இந்த வேளையிலே நிதி பற்றாக்குறை, வசதி உள்ள தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அம்பாள் சிந்தனையில் இல்லை. ஒரு ஏறக்குறைய 50 லட்சம் நிலையான வைப்பிலே இருந்தால் வருடம் வட்டியாக 10 லட்சத்தை எதிர்பார்க்கலாம். அந்த 10 லட்சத்திலே இந்த வருட திருவிழாவை பக்குவமாக செய்யலாம். அதுக்கென்ற ஒரு நிர்வாகம் உண்டு. நிர்வாகத்திலேயும் சில குழப்பங்கள் வருவதுண்டு. ஏன் காரணம் என்றால் அவர் சுருட்டு தொழிலாளர்கள், பங்காளிகள் கூட பிரச்சனைகள் வரும். இது தவிர்க்க முடியாது. இவைகளை சமாதானமாக பிரச்சனைகள் வளராமல் தீர்த்து வைத்து 2024 விழா கூட சிறப்பாக நடைபெற்றது. 2025 தீர்த்தோற்சவ விழாவுக்காக பூசை தெற்பை வாங்க விரும்புவோர் முன் அனுமதி பெற வேண்டும். இந்த வகையில் விழாவுக்கான செயலாளர் முருகேசு பரந்தில்லராசா என்பவர் அவரிடம் முன் அனுமதி பெற்று விழாவுக்கான ஆலோசனையை பெற்று தெற்பை நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். இதை நல்ல கருத்தாக ஏற்று முன்கூடியே பதிவு செய்து, காரணம் என்னவென்றால் இந்த தெற்பை வாங்க ஒருவர் முன்வந்தால் அடுத்த ஒருவரை நான் வாங்கக்கூடாது, எனக்கு சொல்லக்கூடாதுன்னு கேட்டு 23ஆம் ஆண்டு ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டது. அது ஒரு வகையில் தீர்த்து வைக்க முடிந்தது. தொடர்ந்தும் இப்படியான பிரச்சனைகள் இந்த ஆலயத்திலே அம்பாள் சன்னிதானத்திலே உருவாகக்கூடாது என்ற காரணத்தினால் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளோம். முன்பதிவு செய்து செயலாளரின் ஆலோசனைகளை பெற்று இருக்கும்போது இந்த தெற்பை வாங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். தெற்பை வாங்க விரும்புவோர் அதற்கான நிபந்தனைகளை செயலாளரிடம் கேட்டறிந்து, என்னால் வருங்காலம் திருவிழாக்கள் செய்வது கடும் சிரமமாக காணப்படுவதால் வாழ்வாதாரம், வாழ்க்கை செலவு எங்களுக்கு சேரும் நிதி பற்றாக்குறையாக காணப்படுகிறது. அந்த நிதியை நிறைவு செய்ய குறைந்தளவு 25 விழா உபயோகாரர்கள் இருந்தால் 20,000 படி போட்டால் தான் 5 லட்சம் வரும். இந்த முறை கூட பட்டோலை கணக்கு 4,19,000 ரூபாய். அப்போ சந்தை செலவு, ஏனைய செலவுகள் 5 லட்சம் வரை முடிந்திருக்கலாம்னு நான் கருதுகிறேன். அந்த 5 லட்சம் எங்களுக்கு நிதியாக சேர வேண்டுமாக இருந்தால் ஒரு விழா உபயோகாரர் 20,000 ரூபாய் அந்த விழாவுக்கான நிதியாக ஒதுக்கி தரும்போது சிறப்பாக அந்த விழாவை கொண்டு செல்ல முடியும். மேலதிகமாக சிரமமாக காணப்படுவோர் ஒரு 50 பேர் 1 லட்சம் வீதம் 50 லட்சம் ரூபாய் வங்கியிலே வைப்பிலிட்டால் வருஷ வட்டி 10 லட்சமாக காணப்படும். குறைந்தளவு இந்த விழாவை சிறப்பாக காலாகாலமாக ஆயுள் காலமாக எங்களுடைய பிள்ளைகள்
பேரப்பிள்ளைகள் கூட்டப்பிள்ளைகள் கூட இது சுருடு தொழிலாளர் விழா என்ற உரிமையோடு சிறப்பாக செய்து முடிக்க அரிய வாய்ப்பாக இருக்கும். கருத்தில் கொண்டு சைவ இளைஞர்களே இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி சுருட்டு தொழிலாளர் விழாவை சிறப்பாக நடாத்தி முடிக்க தங்களால் இயன்ற பொருள் உதவி இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் சதுர உதவிகளை செய்து ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களோட தாத்தா அப்பா ஏதோ ஒரு உறவு முறை சுருடு தொழிலாளராக இருந்திருப்பார்கள். தவிர்க்க முடியாது, மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆரம்ப காலத்திலே கானகர் பிரதேசத்திலே சுருட்டு தொழிலாளர், இன்னொரு வெக்கமான கதையை சொல்லக்கூடாது, நாங்கள் கல்லடிச்சு கூட ஜீவிச்சிருப்போம். அதுகளை இப்போ வசதி வந்தோன்னு மறந்து விட்டோம். இது செய்ததை சொல்வதில் வெக்கம் இல்லை. இதற்காக நீங்கள் என்னை பரிகாரம் தேடி பரிகாசம் பண்ணாமல் இருப்பது சிறந்தது. நன்றி. செவி மடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி.
நல்ல கொலஸ்ட்ரால் இல்லையா? 130 வேலை செய்யணும். 100 நான் தருவோம். நீங்கள் அவிச்சு குவிச்சு போட்டு அந்தரத்தில் ஓடாதீங்க. என்னடா வடை போட்டு என்ன என்ன படத்தை எப்படி சக்கரை பகையா எவ்வளோ நாள் செய்கிறீங்க சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வருஷம் செய்கிறீங்களா ஒவ்வொரு வருஷம் செய்கிறதா இது நாங்கள் பிறந்த நாளில் இருந்து எங்களுக்கு அறிவு வந்த நாளில் இருந்து உள்ள சோறு தான் செய்கிறதா கொலை சோறுலாம் பொங்க அம்மா இருந்த காலத்தில் வெண் சாதம் பொங்குறவா வெண் சாதம் மற்றது எங்களோட வசதிக்கு ஏற்ப சர்க்கரை சாதம் மற்றது கறியின் சோறும் சமைக்கிறது நான் அறிஞ்ச காலத்தில் நிறைய நீட் சாதம் வந்து செய்கிறோம் பார்த்து நீங்களும் ஆமாம் அது தனியாக எங்களோட ஊர் அரிசியில் தயிர் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு தேசி அப்படி விட்டு வடிவா செய்கிறது அது ஒரு நீட் சாதம் நீட் சோறுன்னு சொல்கிறேன் நீட் சோறு கொஞ்சம் காரணம் சொல்லி நீட் சோறுன்னு சொல்கிறேன் காரணம்லாம் அது ஃபேமஸ் நீட் சோறுன்றது நீட் சோறு இது குலசாதம் குலசாதம் என்ன இது குலசாதம் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க ஐயா ஒரு வருஷமாக செய்கிறதோ அப்போ வசதி வரக்கூடிய மாதிரி வசதிகள் ஏற்படுத்தி செய்யணும் சக்கரை பூக்க
வசதியான சரி அப்படியே இது எப்படி இது பெரிய பானை பொங்கல் இல்லையோ இப்போ நாங்கள் இங்கே இல்லை ஸ்ரீலங்கா இல்லை ஸ்ரீலங்காவில் தான் எந்த நாடு நாங்கள் நல்லூர் நல்லூர் அப்படியா வசதியான இப்போ வசதியான இப்போ பெரிய பொங்கலாம் தானே அம்மனை கொடுக்கலாம் தானே அம்மன் சாப்பிட்டு நாங்கள் காலை விட்டுட்டு போட்டுருவோம் என்ன வெண்புக்கை அது சக்கரை இது சக்கரை பொங்கல் இல்லையா பொங்கல் நீச்சோறு இந்த வருஷம் பொங்கல் இல்லைப்பா வெண்புக்கா பொங்கல் அப்படியா வெண்புக்கா நாங்கள் வெறிக்கையும் தெரியல சக்கரை பொங்கல் இல்லையோ நீச்சோறு கொள்ள சாதம் வெண்புக்கா என்ன
Jackson Andese, Sarah Andese,